வணக்கம் நேயர்களே. கார்த்திகை தீபத் திருநாள் இதோ வந்துவிட்டது, வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? கார்த்திகை தீபத் திருநாள் என்கிற போதே உள்ளத்திலே ஏராளமான உல்லாசம். தமிழர்களுடைய மிக பழமையான ஒரு பண்டிகை எது என்று கேட்டால் கார்த்திகை தீபம் என்று சொல்லிவிடலாம். கார்த்திகை விளக்கீடு, அழல் பூத்தல் என்கிற பெயர்களால் இந்த பண்டைய பண்டிகை அழைக்கப்படுகிறது. கார்த்திகை விளக்கீடு காண வேண்டும் என்று ஞானசம்பந்தப் பெருமான் உள்ளிட்ட பெருந்தகைகள் எண்ணியிருக்கிறார்கள். தீபத் திருநாளின் சிறப்பை பல வகையான புராணக் கதைகள் விளக்குகின்றன. ஏராளமான கதைகளை எப்படி தீபாவளிக்கு நிறைய கதைகளை சொல்கிறோமோ அதே போல தீபத் திருநாளுக்கும் நிறைய கதைகள் உண்டு. இந்த நாளில்தான் முப்புர அரக்கர்களை சிவபெருமான் அழித்தார் என்றும், இந்த நாள்தான் மகாபலியை பாதாளலோகத்திற்கு திருமால் அழுத்திய நாள் என்றும், இந்த நாளில்தான் அடிமுடி தேடிய கதை நிகழ்ந்தது என்றும், இந்த நாளில்தான் அம்பிகை பராசக்தி பரமசிவனின் வாமபாகம் பெற்றாள் என்றும், முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றுகிற திருநாள் இதுதான் என்றும் பல வகையான புராணக் கதைகள் உண்டு. இந்த கதைகளிலே எல்லாம் பிரதானமாக இருக்கிற கதை இறைவனும் இறைவியும் இணைந்த நாள் என்பது. அதைவிட காட்டிலும் கூடுதலாக பரிச்சயமாக இருக்கிற இன்னொரு புராணத் தகவல் அடிமுடி தேடிய சம்பவம். என்ன நடந்தது நமக்கு ஏற்கனவே தெரியும், பலமுறை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆண்டுதோறும் கார்த்திகை விளக்கீடு காணும்போது இதை நினைவுபடுத்திக் கொள்ளத்தானே வேண்டும். ஒரு பக்கத்தில் திருமால் நின்றார், இன்னொரு பக்கத்தில் பிரம்மா நின்றார். இரண்டு பேரும் வாக்குவாதம் செய்தார்கள், நான் பெரியவனா நீ பெரியவனா என்று. அந்த வாக்குவாதத்தில் இருவரும் ஈடுபட்டிருக்கும் போது இடையிலே ஒரு நெருப்பு ஜோதி அப்படியே ஸ்தம்பமாக நின்றது. ஆச்சரியமாக இருந்தது. நெருப்பு நின்று நிலைத்து எரிகிறதே, ஒரு தூண் போல நிற்கிறதே என்று பார்த்தார்கள். இப்போது இவர்களுக்கிடையே இருந்த அந்த போட்டி பொறாமை சற்றே திசை மாறியது. இரண்டு பேரும் தேடிக்கொண்டு போவோம், ஒருவர் அடியை தேடுவோம், ஒருவர் முடியை தேடுவோம், யார் கண்டுபிடிக்கிறோமோ முதலில் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று தங்கள் போட்டியின் திசையை மாற்றிக்கொண்டார்கள். ஒருவர் அன்னப்பறவை வடிவமெடுத்தார் பிரம்மா. திருமுடி, இந்த நெருப்பின் திருமுடி எங்கே என்று தேடிக்கொண்டே போனார். இன்னொருவர் வராகத்தின் வடிவமெடுத்தார் திருமால். இந்த நெருப்பின் திரு அடி எங்கே என்று தேடிக்கொண்டே போனார். இரண்டு பேரும் அடியும் முடியும் தேடினார்கள். இப்படி இரண்டு பேரும் அடியும் முடியும் தேடுவதற்கு முன்பாக நெருப்பு தம்பமாக நின்றார் இல்லையா? அந்த நெருப்பு தம்பம் தோன்றிய நாள்தான் கார்த்திகை மாதத்து கார்த்திகை திருநாள் என்று கணக்கு. கதை இதோடு நின்று போகவில்லை, தொடர்ந்தது. இரண்டு பேரும் தேடினார்கள். கீழே போய் திரு அடியை தேடிய வராகம் திரும்பி வந்தது. என்னால் பார்க்க முடியவில்லை என்று தோல்வியை ஒப்புக்கொண்டது. மேலே போன அன்னம் கூடுதலாக இன்னொருவரையும் சேர்த்து கொண்டு வந்தது. தாழம்பூவை துணைக்கு அழைத்து கொண்டு வந்து பொய் சாட்சி சொல்லச் சொன்னது. கண்டுபிடித்து விட்டார் இடையில் நெருப்பாக நின்ற சிவனார். என்ன இருந்தாலும் நெருப்பு காட்டில் ஆடுபவர் தானே, கண்டுபிடிக்காமல் இருப்பாரா என்ன? கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்தவர் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ பூஜைக்கு ஆகாது, பொய் சொன்ன பிரம்மா தலையை கிள்ளு என்று கிள்ளிவிட்டார். பொய் சொன்னவர் அவர்தான் மிகப்பெரிய குற்றத்தை செய்தார். ஆனால் கூட இருந்தது, தானாக சிந்தித்து அந்த குற்றத்தை செய்யவில்லை, கூட இருந்த அந்த குற்றத்திற்காக தாழம்பூ சிவனாரின் பூஜைக்கு ஆகாது என்று ஒதுக்கப்பட்டது. இரண்டு பேரும் உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். இரண்டு பேரும் பணிந்து வணங்கினார்கள்.
அந்த நெருப்பு அப்படியே குளிர்ந்தது. குளிர்ந்து கல் வடிவத்தில் மலையாக நின்றது. அந்த மலை லிங்கோத்பவ மலை என்று ஆயிற்று. அப்படி மலையாக நின்றார் இல்லையா, அந்த நாள்தான் மாசி மாதத்து மகா சிவராத்திரி திருநாள். ஆக நெருப்பு தோன்றிய நாள் கார்த்திகை தீபமாகவும், மலையாக மாறி அதன் பின்னர் லிங்கோத்பவராக உருவாகிற நாள் சிவராத்திரி திருநாளாகவும் கொண்டாடப்படுகின்றன. இந்த நிகழ்வு திருவண்ணாமலை திருத்தலத்தில் நிகழ்ந்ததாக கணக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த திருவண்ணாமலை திருத்தலத்தில் கோலாகலமாக தீபத் திருவிழா கொண்டாடப்பெறும். அடி தேடி முடி தேடி கிடைக்கவில்லை என்று சொல்கிறோமே, அப்படி கிடைக்காத அந்த இறைவன் அன்பும் பக்தியும் இருந்தால் கிடைத்து விடுவான் என்பதை காட்டுவதுதான் தீபத் திருநாள். மலை மேலேயும் பக்தர்கள் நிற்பார்கள், மலை அடிவாரத்திலேயும் நிற்பார்கள், மலை மீது தெய்வத்தை வழிபடுவார்கள், திருக்கோயிலுக்குள்ளே ஏற்றப்படுகிற தீபத்தையும் வழிபடுவார்கள். அடிமுடி தேடி கிடைக்காத அந்த ஆண்டவனார் அத்தனை பேருக்கும் வசமாகி அன்றைக்கு இருப்பதை காணலாம். மலையாகி வடிவாகி உருவமெடுத்து அருகிலேயே அமர்ந்து கொண்டார். அண்ணாமலை என்றால் யாரும் அணுக முடியாத மலை என்று பொருள். அதாவது பக்கத்தில் போக முடியாது என்று கணக்கு. ஆனால் அந்த அண்ணாமலையிலேயே அடியில் மலை அடிவாரத்தில் திருக்கோயில் கொண்டு எல்லோரும் அணுக்கமாக வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அண்ணாமலையார். அண்ணாமலையாரின் தீபம் எதை காட்டுகிறது? உள்ளத்திலே வெளிச்சம் உண்டானால் அதுதான் தீபம் இல்லையா? உள்ளத்திலே வெளிச்சம், ஜோதியாக இறைவன் தோன்றிய நாள் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த ஜோதி ஸ்வரூபம் வெளியிலே நின்றபோது அதை கூட உணர்ந்து கொள்ள முடியாமல் அதன் திருவடியை திருமுடியை தேடினார்களே. ஆனால் அது இறைவனார் என்று உணர்ந்தபோது உள்ளத்திலே உணரப்பட்ட அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை நமக்கு காட்டுவதுதான் தீபத் திருநாள். தீபம் ஏற்றப்படுகிற தருணம் இருக்கிறதே, அதி அற்புதமான தருணம். எந்த நேரத்தில் திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படும் என்பதை பார்த்தால் ஓர் அழகு நமக்கு புலப்படும். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நிலவு கார்த்திகை நட்சத்திரத்தோடு சேர வேண்டும். எனவேதான் அந்த மாதத்திற்கே கார்த்திகை என்கிற பெயர். ஆனாலும் கூட பல நேரங்களில் அப்படி நடப்பது சற்று இப்படியும் அப்படியுமாக மாறிப்போகும். காரணம், நட்சத்திரங்களின் சஞ்சாரம், நிலவின் சஞ்சாரம் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சில நாழிகைகள் மாறுபடலாம். எப்போதுமே பௌர்ணமி நிலவு கார்த்திகையோடு சேரும் அந்த மாதத்தில் என்று சொல்ல முடியாது. ஆனால் திருவண்ணாமலை தீபத்தை பொறுத்தவரையில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் என்றைக்கு மாலை 6 மணிக்கு இருக்கிறதோ அந்த நாள்தான், அந்த நேரம்தான் இறைவனுக்கு தீபம் ஏற்றப்படுகிற திருநாளாக திருவேளையாக இருக்கும். அநேகமாக அன்றைக்கு காலையில் பரணி நட்சத்திரம் இருக்கும். எனவே காலையில் பரணி தீபம் ஏற்றப்படும். இந்த பரணி தீபம் என்பது என்ன? அண்ணாமலையார் சந்நிதியில் அதிகாலை வேளையில் முதலில் கற்பூர தீபம் ஏற்றுவார்கள். அதன் பின்னர் அந்த கற்பூர தீபத்தை வைத்துக்கொண்டே 5 மடக்குகளில் நெய் தீபங்களை வைத்திருப்பார்கள். அந்த கற்பூரத்தை கொண்டு இந்த 5 தீபங்களையும் ஏற்றுவார்கள். பின்னர் இந்த 5 தீபங்களை எடுத்துக்கொண்டு போய் அனைத்து சந்நிதிகளிலே இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளுக்கும், பரிவார தெய்வங்களுக்கும், மண்டபங்களிலே இருக்கிற பிராகாரங்களிலே இருக்கிற தீபங்களையும் ஏற்றுவார்கள். என்ன தாத்பரியம் தெரியுமா? ஒற்றை பரம்பொருள், அதுதான் அண்ணாமலையார் சந்நிதியில் ஏற்றப்படுகிற கற்பூர தீபம். என்ன காரணம்? அருவமாக இருக்கிற இறைவன் ஜோதியாக தோன்றி அந்த ஜோதியிலே இருந்து மலை வடிவாகி அந்த மலை லிங்கோத்பவராகி சிவலிங்க ரூபத்தில்
இங்கே கோயில் கொண்டிருக்கிறார். ஒற்றை பரம்பொருள். அந்த ஒற்றை பரம்பொருள் பஞ்சபூதங்களாக, அதனால்தான் 5 மடக்குகளில் தீபங்கள் பஞ்சபூதங்களாகி இந்த அண்டத்தில் பல வடிவங்களை எடுத்து எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கிறார். அந்த பஞ்சபூத மடக்குகளை கொண்டு அனைத்து தீபங்களும் ஏற்றப்படுகின்றன. எவ்வளவு அற்புதமான தாத்பரியம்! இந்த தாத்பரியத்தை, அந்த இறைவனை அகத்தில் உணர்ந்து கொள்கிற தாத்பரியத்தை விளக்குவதுதான் அண்ணாமலையார் தீபம். வாருங்கள், தீபத்தை எண்ணி மானசீகமாகவே அந்த தீபத்தை இங்கே இருந்து தரிசிக்கலாம். எப்படி என்கிறீர்களா? நினைக்க முக்தி தருகிற அண்ணாமலை திருத்தலம் இல்லையா? நினைத்த மாத்திரத்திலேயே அண்ணாமலையார் கண்களுக்குள் பிரத்யக்ஷமாவார்.